எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு கொடுமையான விஷயம். நம்ம உலக அழகியோட நம்ம கனவு கண்டுகிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம வீட்டம்மா நம்மளை உதச்சி எழுப்பி விடுற மாதிரி கனவு கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி மத்தியானம் வரைக்கும் நல்லா தான் இருந்தான். கடைசியில் க்ளோசிங் பேசிஸில் எடுத்து பார்த்தா 27 பாயிண்ட் மைனஸ் அப்படின்ட்டு. இதில் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு, மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கில் நான் நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் 40,000 ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கில் யாரெல்லாம் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தகவல். அதாவது இப்போ புரோக்கர்கள் கிட்ட நிறைய பேர் சொந்த காசை போட்டு வாங்கி ட்ரேடிங் பண்ண முடியல. அப்போ புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது கிளைண்ட்டுகளை ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனுக்கு பேர் தான் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்றது. அதை பற்றி இப்போ நீங்கள் சில தகவல்களை பார்க்கணும். ஸோ மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங், அந்த ட்ரேடிங் அப்படின்றது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நண்பர் போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் கடனுக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் 40,000 ரூபாய் இறங்கி இருக்குன்னு போட்டிருக்காரே ஒழிஞ்சு எவ்வளவு வட்டி வந்திருக்குன்னு போட்டிருக்காரா? அது வட்டி மிகவும் அதிகமான வட்டி. மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கில் புரோக்கர் மூலியமாக நம்ம ஒரு ஷேரை கடனுக்கு வாங்கும் பொழுது மிகவும் அதிகமான வட்டி. ரெண்டு பெரிய புரோக்கர்கள் ஜீரோதால ஒரு நாளைக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா, இன்னைக்கு 1 லட்ச ரூபா நீங்க உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு ரிலையன்ஸ்ன்ற ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டீங்க, அது மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்க்கு நீங்க ஆப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்தின் மதிப்பு இப்போதைக்கு 1 லட்சம் இருக்குது. அதுக்கு ஒரு 70,000 ரூபாய் கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 70,000 ரூபாய் நீங்க யூஸ் பண்றீங்க, 365 நாள் வச்சிருந்தீங்கன்னா 14.6% வட்டி போடுறான். அப்போ 1 லட்ச ரூபாய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு மேல நீங்க லாபம் என்பது பண்ண வேண்டியதா இருக்கு. எதுக்கு? வட்டிக்கு சம்பாதிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த குரோல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 14.95% என்பது வருது. ஸோ புதியதாக இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் பண்றவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நார்மலா உங்க அக்கௌண்ட்ல வாங்குறது விற்கும் போது வரக்கூடிய லாபம் நஷ்டம் ஓகே, அது போக உங்களுக்கு வட்டி கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட், ஒரு வருஷத்துல 1 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரும். அதை தாண்டி நீங்க சம்பாதிச்சிருவீங்களா அப்படின்றத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஸோ நீங்க லாஸ்ன்னு சொல்லும் பொழுது அந்த 2 லாஸை நீங்க சொல்லணும். ஒன்று, வட்டியினால இவ்வளவு லாஸ் வருது, பிளஸ் அடிஷ்னலா வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இறங்குறதுனால இந்த லாஸ் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் என்பது பண்ணணும். ஸோ இந்த நண்பர் சொல்லக்கூடிய தகவல்களை நான் இதுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 40,000 ரூபா உங்களுக்கு மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்ல லாஸ். மார்க்கெட் 2 வருஷமா பெருசா ஏறவே இல்லை. ஒருவேளை யாராவது 2 வருஷமா இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவே 1 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல வட்டி மட்டுமே வரும். அதுவும் இல்லாம இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் போன்றதெல்லாம் எதுல பண்ணுனா, இறங்குனா திரும்பி ஏறக்கூடிய பங்குகள் அல்லது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய பங்குகளாக பார்த்து இந்த எம்டிஎஃப் ட்ரேடிங்க்கு செலக்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். எவனாவது கீழே போயிட்டு இருந்தானா எப்படி கடனுக்கு வாங்கி ஜெயிப்பீங்க? ஒரு உதாரணத்துக்கு இத்தனை ஷேர்கள் இருக்கும் பொழுது யார் இறங்குனா திருப்பி ஓரளவுக்கு திரும்பி கண்டிப்பா ஏறிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இறங்கி திரும்பி ஏறக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு 20-30% இருக்கிற மாதிரியான பங்குகளை செலக்ட் பண்றதா எம்டிஎஃப் ட்ரேடிங் என்பதுல லாஸ் இல்லாம வெற்றிக்கு வரக்கூடிய வழி. இப்ப நாளைக்கே ஏதாவது ஒரு புரோக்கர் என்னை பார்த்து, தியாகு இந்த மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் உங்களுக்கு இருக்கு, நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னு ஏதாவது சொல்றான்னு வச்சுங்களேன். அப்ப இந்த மாதிரி நிறைய பங்குகள் இருக்கு, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேள்விகள் வரும்பொழுது நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த ஐடிசி ஷேரு, விப்ரோ ஷேரு, இந்த இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகள்லாம் இறங்கி திரும்பி பெருசா ஏறி வரல, ஏன்னா மார்க்கெட்டினுடைய நிலவரம் சரியில்லை. சரி, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி, மாருதி இவங்கெல்லாம் இறங்கினாலும் திரும்பி ஏறுறாங்க, ஆனா பெரிய அளவுல இறங்கி பெரிய அளவுல ஏறல, ஒரு இடத்துல பெரும்பாலும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்ப கடைசியை பார்த்தோம்னா இந்த பிஎல் ஏஞ்சல் ஒன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு 10 பங்குகளை கொடுத்து நீங்க எந்த பங்குகளை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்கறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும் இல்லையா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் தோணும். அப்படின்னா இந்த பிஎல் ஏஞ்சல் ஒன் போன்ற ஷேர்களுடைய ஹிஸ்டரி நான் எடுத்து பார்ப்பேன். அவன் இறங்கினாலும் திரும்பி ஏறி இருக்கானா, அதே போல இறங்கி ஏறின பர்சன்டேஜ் நல்ல டிஃப்ரெண்டா இருக்கா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் 2024 இருந்து எப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான்னா,
ஒரு மாதிரி இறங்குறான் ஏறுறான். ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கில் உச்சியில் வாங்கி மாட்டியிருந்தா கூட இறங்கிட்டு திரும்பி மேலே வந்துட்டான்னா சரி ஏதோ இன்ட்ரெஸ்ட் மட்டுமாவது நஷ்டம் அப்படின்ற மாதிரி கட்டிட்டு ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிடலாம். மேலேருந்து கீழே போயிருந்து என்ன பண்ணுறது? சரி, இந்த கடுமையான சூழ்நிலையில் நான் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்குறேன். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கடந்த 15 நாளில் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். அவனு வந்து ஏதாவது இறங்கி கீது ஏறி இருக்கானா அல்லது தொடர்ந்து இறங்கிட்டே போகிறானா? ஸோ புதிதாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க, இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் பண்ணுறவங்க எவ்வளவு வட்டி இறங்கி ஏறக்கூடிய ஷேர்களாக பார்த்து அல்லது ஏறிட்டே இருக்கக்கூடிய ஷேர்களாக பார்த்து செலக்ட் பண்ணுறாங்களா? ஒருவேளை எடுத்து இறங்கிட்டாலும் திரும்பி ஒரு 10-15% இறங்கினாலும் அதே அளவு திரும்பி ரெக்கவரி ஆவானா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிறவங்க தான் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் என்பது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது வர்ற லாஸை மட்டும் பார்க்கக்கூடாது, கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல். இன்னைக்கு காலையில் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், பரவாயில்ல 23,400 பக்கத்தில் வந்துட்டான், கரடிகளே உங்களால் எங்களை டச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தோம். ஏன்னா மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தால் பயப்படுத்துகிற மாதிரி இறங்கணும், 400 பாயிண்ட் பயப்படுத்துகிற மாதிரி இறங்கணும். அந்த மாதிரி பயமே இல்லையே அப்படின்ற மாதிரி மத்தியானம் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 400 பாயிண்ட் வந்து அதில் பாதி 200 பாயிண்ட் உங்களுக்கு பயம் வரலையா, இப்போ வரும்பாரு பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் 200 பாயிண்ட்டை தூக்கிட்டானுங்க மார்க்கெட்டில். கடைசியில் க்ளோசிங்கில் பார்த்தா 23,400 இருந்தவன் இப்போ 23,200 வந்திருக்கான். டேய், வெள்ளிக்கிழமை கும்பாசாமி வந்தால் தாங்க முடியாதேப்பா. ஆக மொத்தம் இப்போது நம்ம கிட்ட கைவசம் என்பது வெறும் 200 பாயிண்ட் தான் இருக்கு. ஆல்ரெடி பார்டர்ல தான் சுத்திட்டு இருந்தது நிஃப்டி. ஏதோ கருணையின் மனதோட ஒரு 400 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்தான் 23,000 இப்போ என்னடானா நம்ம கிட்ட கைவசம் 200 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 200 பாயிண்ட் உடைக்காம இந்த வாரம் க்ளோஸ் ஆயிரணும் ஆண்டவா. இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா, மொத்தம் நான் 6 லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்ல போட்டு வச்சிருக்கேன், அதில் 78,000 ரூபாய் இப்போதைக்கு லாஸ்ட்ல இருக்கு. ஐடிசியில் ஒரு 15,000, டிசிஎஸ்ல, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்டிஎஃப்சின்னு எல்லாமே மிகப்பெரிய லார்ஜ் கேப் கம்பெனிகள். எல்லாமே சேர்ந்து இவருக்கு எதிராக சதி செய்தது போல எல்லாமே பெரிய செக்டர் தான். அதுலேயும் டிஃப்ரெண்டான செக்டர், ஐடி, எஃப்எம்சிஜி, பேங்க்னு 3 டிஃப்ரெண்ட் செக்டர் எடுத்திருக்காரு. எல்லாமே இறங்கி கிடக்குதே ஆண்டவா அப்படின்ற நிலைமையில ரொம்ப சோகமான நிலைமை தான் இவருக்கு. இன்னொரு நண்பருமே என்ன சொல்றாருன்னா, நம்ம நாடு வந்து மேல் நோக்கி வர்றதுக்கு நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் வித்துட்டு டாலரை எடுத்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் மூலியமாக நம்மளுக்கு ஃபாரின் கரன்சிஸ் உள்ள வந்தா என்ன, குறிப்பாக யூஎஸ் டாலர் உள்ள வந்தா என்ன, அல்லது நம்மளுக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க மூலியமா வெளியே வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து சமீபத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு நடவடிக்கை எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்தது. ஃபாரினர்ஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் பாண்டில் முதலீடு பண்ணும்போது அதுக்கு வரக்கூடிய வருமானத்தில், இன்ட்ரெஸ்ட்டில், அதில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின்லாம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதனாலையும் ப்ளஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு நடவடிக்கையினாலையும் நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டு கரன்சி, குறிப்பாக இந்த அமெரிக்க டாலருடைய வரவு கிட்டத்தட்ட 50-100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அது எப்படின்னா, இந்த நண்பர் சொல்றாரு பாருங்க, இது வந்து எல்லா என்ஆர்ஐகளுக்குமே இந்த தகவல் பற்றி தெரியாம இருந்தா உபயோகமா இருக்கும். அதாவது நம்மளுக்கு என்ஆர்ஐ வந்து அவங்க சம்பளத்தை ரிசீவ் பண்றதுக்காக வெளிநாட்டு பேங்குகளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பிளஸ் அடிஷ்னலாக நம்ம நாட்டுக்கு உண்டான பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ வெளிநாட்டு பேங்குகள்லேயே அவங்க டாலர் அப்படியே வச்சிருந்தாலோ அல்லது அதை எஃப்டியை மாற்றி வச்சிருந்தாலோ அங்கே கிடைக்கக்கூடிய வட்டி என்பது 2.5% இந்த மாதிரி தான் வருது. ஆனால் நம்மளுடைய இந்திய பேங்க் அக்கௌண்ட்டுகளில் என்ஆர்ஐக்குனே தனியாக ஃபாரின் கரன்சியில் டெபாசிட் பண்ணுறதுக்கு உண்டான அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து 7% வரைக்கும் இப்போ வட்டி கிடைக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். இதனால நம்ம இந்தியாவில் ஃபாரின் கரன்சியினுடைய கையிருப்பு என்பது மிக கணிசமாக மிக அதிக அளவில் உயர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகுது. ஆல்ரெடி ஏகப்பட்ட கும்பா மெசேஜ் இருக்கு, அதனால இந்த பாசிட்டிவ் மெசேஜை எல்லாத்துக்கும் சொல்லுங்க நண்பா அப்படின்ற மாதிரி இந்த நண்பர் சொல்லியிருந்தாப்ல. நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான தகவல், அமிதாப் மாமாவுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி
இன்னைக்கு ஐடிசி ஷேர் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்தாலும் இது 1%, அதாவது ₹3.30 என்பது ஏறி இருக்கு. ஸோ இந்த ஐடிசி ஷேர் இப்போ ட்ரேட் ஆகிறது ஒரு அநியாய விலையாக, டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு அநியாய விலையாக இருக்கிறது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இதுக்கு முன்னாடி எல்லாம் இறங்குறப்போலாம் அப்பப்போ பிக்கப் ஆகி மேலே வருவான். இந்த முறை தொங்கு பாலம் மாதிரி கீழே தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஐடிசி அப்படின்ற ஷேர் இறங்கியிருக்கு. ஸோ எத்தனையோ பங்குகள் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை திருப்பி வந்து தொட்டுட்டு அதுக்கும் மேலே போய் அதுக்கும் மேலே தன்னுடைய பழைய ஹையை தொட்டு அதுக்கும் மேலே புதிய உச்சங்கள் போன ஷேர்கள்லாம் எத்தனையோ இருக்குது. இப்போ இந்த ஐடிசி ஷேர்லேயே நம்ம வந்து நெஸ்லே இந்தியா பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து கொண்டிருந்த ஒரு பங்கு தான் நெஸ்லே இந்தியா. அதுக்கப்புறம் அவன் வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகி மேல் நோக்கி ஏற முடியலனாலும் மறுபடியும் முயற்சித்து கடைசியில் இப்போ 1500 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 50% லோ ப்ரைஸ்லேருந்து மேலே வந்திருக்கான். ஆனால் நம்மளுடைய ஐடிசி அப்படின்றது பார்க்கும் பொழுது இப்போது வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட வந்து தொடல. அது வந்து தொட்டாவே ₹340 பக்கத்தில் வரணும். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு 1% ஏறின மாதிரி பக்கத்தில் ஒரு சைபரை போட்டு மேலே என்னைக்காவது ஒரு 10% ஏறி விட்டதென்றால் பல பேர்த்துக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து இந்த ஐடிசி ஷேர் திரும்பி வந்து ஒரு முறை தொட்டா கூட ஒரு சிறிய ரிலீஃப் ரேலி என்பது இருக்கும். பார்ப்போம் இனி அடுத்த சில மாதங்களில் ஏதாவது ஒரு நல்ல தகவல் இது வருதா அல்லது நல்ல தகவல் வரலையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களே, இந்த டிக்சன் அப்படின்றது வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேர். அப்படி லீடராக இருக்கக்கூடிய இந்த ஷேர் சமீபத்தில் என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சேல்ஸ் என்பது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. வெறும் 3000 கோடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 12000 கோடி 14000 கோடின்னு பிக்கப் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருந்தவங்க கடந்த 6 மாதங்களாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க. என்ன காரணம் என்பது தெரியல. அதே மாதிரி அவங்களுடைய லாபம் எல்லாம் வெறும் 60 கோடி 80 கோடியிலிருந்து 200 கோடி 400 கோடின்னு கொண்டு வந்துட்டு இப்போ 298 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால என்ன ஆகுது, சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் அதிர்ச்சிகரமாக இல்லாமல் ஓகே ஓரளவுக்கு லாபம் என்பது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய லாபம் கம்மியாகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த டிக்சன் டெக்னாலஜி மிக கடுமையான இறக்கம். இருந்தாலும் இது லாபம் செய்யக்கூடிய செக்டர் லீடராக இருக்கக்கூடிய ஷேர். மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% என்பது இறங்கியிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர் ஒரு 60% ஈது இறங்கினா திருப்பி ஏறுவான், உச்சியிலிருந்து ஒரு 40% ஈது இறங்கினா திருப்பி ஏறுவான், அல்லது 80% ஈது இறங்கினா திருப்பி ஏறுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு யோசனை என்பது இருக்கு. இந்த லாபம் செய்யக்கூடிய ஷேர் முன்னணி ஷேர் எத்தனை பர்சன்டேஜ் இறங்கிட்டு இப்போ திரும்பி ஏறி இருக்குன்னா 49% பக்கத்தில் இறங்கிட்டு திரும்பி ஏறி இருக்கு. ஆனாலுமே அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை போய் தொடாத பங்குகளில் எப்படி அந்த ஐடி ஷேர் கீழே விழுந்துட்டு இதெல்லாம் அநியாய விலை. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு லாபம் செய்யக்கூடிய பிரபலமான பங்குகள் கீழே போகுதுன்னா ரொம்பவுமே மோசமான ஒரு விலையில ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்படி அநியாயத்துக்கு அந்த ஐடிசி ஷேரும் கீழே இருந்து மேலே வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொடாமல் இருக்கு, இந்த டிக்சனும் தொடாமல் இருக்கு. யாரு எப்போ வந்து முதல்ல தொடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ டிக்சன் அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய Q4 ரிசல்ட்ஸில் ஓரளவுக்கு லாபமும் காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பங்கு. எப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து திருப்பி தொடும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 2-3 செக்டர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஐடி சொல்ல முடியாது, வேற ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர்களை நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா பெருசாக லாபம் என்பது தொடர்ந்து தராமல் இருக்கு. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அதில் இருக்கக்கூடிய செக்டர் லீடர்கள் தொடர்ந்து லாபம் தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கு. ஸோ டாப் லீடர் இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது இருக்கிறதுலே ஒரு புதிய உச்சமாக இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெருமிதம், இந்த ஹாஸ்பிட்டல் செக்டருக்கு பெருமிதம். இதே செக்டரில் பல்வேறு வேறு ஷேர்கள் இருக்கு, அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்கு, ஃபோர்டிஸ் இருக்கு, நாராயணா ஹிருதாலயா, ரெயின்போ போன்ற பல்வேறு பங்குகள். இதெல்லாம் சிலது தான் எக்ஸாம்பிள், இன்னுமே நிறைய பங்குகள் என்பது இருக்கு.
ஸோ இந்த பெரிய பங்குகள் எவ்வளவு லாபத்தில் இயங்குகின்றன, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பெருசாக ப்ரெஷரே கிடையாது. சொந்தமாக இடம் இருக்கும், கட்டட சொந்தம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கடன் கேட்டாலும் டக்குன்னு கிடைக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொருத்தருடைய ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு 15% ப்ராஃபிட் வைக்கிறாங்க. நாராயணா ஹிருதயாலயா என்பது 20% வரைக்கெல்லாம் ப்ராஃபிட் என்பது வைக்கிறாங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் என்பது பார்க்குறோம்னா அவங்களும் ஒரு 19% வரைக்கெல்லாம் வைக்கிறாங்க. இந்த கைன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தோம்னா அவங்களும் ஒரு 20%. ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு 20% அசால்ட்டாக வைக்கிறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த செக்டர்னுடைய லீடர், அவங்க கொஞ்சம் கம்மியாக வைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் 20% மார்ஜின் வச்சாங்கன்னா அவங்களுடைய லாபமெல்லாம் எங்கேயோ போயிடும். ஏன்னா இவங்களுடைய சேல்ஸ் 6600 கோடி. இதெல்லாம் ஏகப்பட்ட பங்குகள் கற்பனையில் கூட ஒரு குவார்ட்டரில் பார்க்க முடியாது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர்லாம் 1100, நாராயண ஹிருதயாலாம் வெறும் 2594 அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேர்னுடைய குவார்டர்லி சேல்ஸ் என்பது 2143 கோடி. அந்த ஸ்டாக் வந்து தற்போது 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கு. இவங்க எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறாங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக 28% வரைக்கும் இந்த மேக்ஸ் ஹெல்த் கேரில் இருக்கு. ஸோ கடைசியாக ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், இவங்களும் ஒரு பெரிய ஆள் தான். இவங்க எவ்வளோ மார்ஜின்னா 23%. ஸோ செக்டர் டாப் லீடராக இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற ஷேர் இருக்கிறதுலே உச்சியில் இருக்கா இப்போ இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை வச்சு. என்னைக்காவது ஒரு நாள் 15%லேருந்து 28%, 30% போயிட்டான்னா இதே சேல்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய லாபம் என்பதெல்லாம் ஒரு குவார்ட்டருக்கு 1000 கோடிகளை கூட டச் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. என்னைக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். நண்பர்களே, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல், அதாவது டிசிஎஸ்ல சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க ஏகப்பட்ட பேர்த்த வருஷம் போய் வேலைக்கு எடுப்போம். இப்ப இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்க ஒன்றும் துரத்து விட போறது இல்லை, ஹெட் கவுண்டை குறைக்க போறது இல்லை. பட் இனிமேல் வேலைக்கு ஆள் எடுக்கிறத ரொம்பவுமே குறைஞ்சிரும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ எங்களுக்காக அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நாங்கள் ஆட்கள் எடுக்கிறத கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான தகவலை வெளியிடுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஐடி பசங்களை வச்சுக்கிட்டு தான் இப்போ பெங்களூரில் 60,000 வாடகை கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா பெரிய கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவங்க இருப்பாங்க. சென்னையிலேயே ஒரு 30,000 40,000 வாடகை கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்க, எல்லாம் ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இனிமேல் எதிர்காலத்தில் அது போன்ற ஆட்கள் கம்மி ஆயிடுவாங்க, அந்த வேலைகளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டே பண்ணிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. சரி, அப்போ சேலரி க்ரோத் வந்து நீ எதிர்காலத்தில் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்கள. டீம் லீஸ் அப்படின்ற நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபின்டெக் நாங்கள் தான், அதாவது ஃபைனான்ஷியலில் வேலை பார்க்கும்பொழுது டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு தெரிஞ்சு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதனால் அவங்களுக்கு சேலரி க்ரோத் என்பது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி ஹெல்த் கேர், ஃபார்மாசூட்டிகல்ஸ் போன்ற இண்டஸ்ட்ரியில் தான் இனி சேலரி க்ரோத் இந்த வருஷத்துக்கு பெரும்பாலும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் போய் ஐடின்னு தூக்கிக்கிட்டு இருந்தோம்னா எதிர்காலத்தில் பிரச்சனையாயிடும். அப்படி இல்லைன்னா ஐடிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உபயோகப்படுத்தி பெரிய அளவில் நம்ம என்ஜினியர் ஆகிற மாதிரியாவது இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுருவீங்க, அவன் 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வந்து வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது வேலை எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குது, ஆனால் அந்த சேலரி க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வெளிவரக்கூடிய ஆய்வறிக்கைகளை பார்க்கணும். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியான எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.